ஓம் நம சிவாய. ஓம் பிரேமா அமிர்தானந்தமயி நித்யம் நமோ நமக. வாழ்வும் வாக்கும் பகுதி 4 பக்கம் 33. கை நழுவிய கல்வி கைவிடாத பக்தி. சுதாமணி அம்மாவின் பெற்றோர்கள் வைத்த பெயர் சுதாமணி. சுதாமணி அம்மா 4வது வகுப்பு படித்து கொண்டிருந்தார். அடுத்தடுத்து குழந்தை பெற்ற அம்மாவின் தாயார் அவர்களின் உடல் நலம் குன்றியது. உடன் பிறந்தோர் அனைவரும் உரிய நேரத்தில் பள்ளிக்கு புறப்பட்டு விடுவார்கள். யாரும் வீட்டு வேலைகளில் உதவுவதே இல்லை. அவர்களை வேலை செய்யுமாறு பெற்றோர்களும் கூறுவதும் இல்லை. சுதாமணி பிடிக்காத குழந்தை, வேலைகள் செய்வதில் கெட்டிக்காரி. எனவே படிப்படியாய் வீட்டு வேலைகள் முழுவதையும் அவர் செய்யும் நிலை வந்தது. காலை வேலைகளை முடித்துக்கொண்டு பள்ளி செல்ல தாமதமாகிவிடும். எனவே ஆசிரியர் அவரை வகுப்பில் அமர அனுமதிப்பதே இல்லை. படிப்பில் இருந்த ஆர்வம் காரணமாக சுதாமணி வெளியில் நின்று கொண்டே பாடங்களை கேட்பார். இவ்வாறு படித்து 4வது வகுப்பில் தேர்வும் செய்தார். 5வது வகுப்பிற்கு 5 மாதங்கள் சென்றார். ஆனால் வீட்டு வேலை, பள்ளி படிப்பு என இரண்டிலும் ஒருங்கே ஈடுபட நேரமில்லை. எனவே வேறு வழியின்றி பள்ளி செல்வதை நிறுத்திவிட்டார் அம்மா. தினந்தோறும் அதிகாலை 3 மணிக்கே சுதாமணி அம்மா எழுந்து வேலைகளை செய்ய ஆரம்பிக்க வேண்டும். இல்லாவிடில் தமயந்தி அம்மா அவருடைய தலையில் தண்ணீரை ஊற்றி எழுப்புவார். பின் மகள் வேலை செய்வதை கவனித்து கொண்டிருப்பார். இரவு வேலைகள் முடிந்து அடுப்படியை கழுவி விடும்போது வீடும் ஊரும் உறங்கியிருக்கும். பெரும்பாலும் வேலைகள் முடிய இரவு 11 மணி ஆகிவிடும். அதன் பின் இருட்டில் அமர்ந்து இறைவனின் திருநாமங்களை பாடுவார். பாடி பாடி சோர்ந்து உறங்குவார். உலக நிலையில் இதனை சாதனையும் வேதனையும் கலந்த காலகட்டம் என்றே சொல்லலாம். இப்படி இருக்க ஒரு நாள் அவர் வள்ளிக்காவுக்கு சென்று வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்கி கொண்டு திரும்பினார். வரும்பொழுது சற்று தூரத்திலிருந்து உள்ளத்தை உருக்கும் பாடல் சத்தம் கேட்டது. மனம் அதில் லயிக்கவே செய்தது அம்மாவுக்கு. தன்னை மறந்த சுதாமணி அம்மா பாடல்கள் வரும் திசையில் நடந்து கொண்டே சென்றார். பாடல் ஒலித்து கொண்டிருந்த வீட்டிற்குள் சென்றார் அம்மா. அது ஒரு கிறிஸ்துவர் வீடு. இறந்த ஒருவரது உடல் அருகில் அமர்ந்து உருக்கமாக சிலர் பாடிக்கொண்டிருந்தனர். சுதாமணி அம்மா உள்ளம் தெய்வீக உணர்வில் மூழ்கியது. புற உலக உணர்வு அறவே நீங்கியது. மிகவும் தாமதமாக வீட்டிற்கு வந்த மகளை வரவேற்க தாயார் வீட்டு வாசலில் தயாராக நின்று கொண்டிருந்தார். கிடைத்த வரவேற்பை பொறுமையாக ஏற்றுக்கொண்டார் சுதாமணி அம்மா. இது போல பல நாட்கள் நிகழ்ந்திருக்கிறது. வேலை செய்வதற்கிடையில் சிறிது அலட்சியம் காட்டுவதாக தோன்றினால் தமயந்தி அம்மா மகளிடம், சுதாமணி வேலை செய்ய சோம்பேறித்தனம் பட்டால் கடவுள் உனக்கு ஒரு வேலையையும் தரமாட்டார். பட்டினியால் சாக நேரும். ஆகவே கடவுளே எனக்கு எப்போதும் வேலை கொடு என பிரார்த்திக்க வேண்டும். எல்லோரும் அப்படிதான் பிரார்த்திப்பார்கள் என்று சொல்வார் சுதாமணி அம்மாவின் தாயார். அதை கேட்கும் சுதாமணி அம்மா கலங்கமற்ற மனதுடன், கண்ணா, எனக்கு எப்போதும் உனது வேலையை தருவாய் என்று பிரார்த்திப்பார். அதனால்தானோ என்னவோ அவர் இன்றும் ஓய்வு ஒழிச்சலின்றி இறைவனது சேவையில் ஈடுபட்டு கொண்டே இருக்கிறார் அம்மா. எப்போதும் இறை நினைவில் மூழ்கியிருந்த சுதாமணி அம்மா 10 வயது முதல் வீட்டு வேலைகளை எல்லாம் தடையின்றி 10 வருடங்கள் தொடர்ந்து செய்து வந்தார் என்றால் அதுவே அவருடைய அசாதாரண தன்மைக்கு சிறந்த எடுத்துக்காட்டாகும். இவ்வளவு அதிகமான பொறுமையும் தியாகமும் சகிப்புத்தன்மையும் வேறு எவரிடம் இருக்கும்? வீட்டு வேலைகள் போதாதென்று அருகில் வாழ்ந்து வந்த உறவினர்களுக்கு பல நாட்களில் உதவ வேண்டி வரும். அந்நாட்களை பற்றி நினைவு கூர்ந்த அம்மா, அன்றெல்லாம் எனது உடைகள் எப்போதும் நீராலும் வியர்வையாலும் நனைந்திருந்தன. அவை உலர்ந்து காண விரும்பியதுண்டு. கழுநீர் பானைகளையும் நீர்க்குடங்களையும் அடிக்கடி சுமந்த காரணத்தால் தலையில் பானை வைத்த இடம் வழுக்கையாகி விட்டது என்று அம்மா கூறியிருக்கிறார். இதற்கிடையில்
கண்ணனை கன நேரமும் அவர் மறக்கவே இல்லை. இவ்வாறு சிறு வயதிலேயே ஒவ்வொரு நிமிடத்தையும் சாதனையில் செலவழித்த அம்மா இன்று தம்மை நாடி வரும் பக்தர்களிடம், குழந்தைகளே, சென்ற காலம் திரும்பாது, ஒவ்வொரு நிமிடமும் விலை மதிப்பற்றது, காலத்தை வீணாக்காதீர்கள், இறைவனை பற்றிய சிந்தனையில் செலவிடும் காலம்தான் பயனுள்ளதாகும் என்று கூறுவது அனுபவத்தால் வரும் வார்த்தைகள் ஆகும். ஓம் நம சிவாய. ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமக.